திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் இந்தளம். தலம் திங்களூர். பதிகம் 18. பாடல் 6. நாடு காவேரி. வடகரை சோழநாடு. ஆறு கோலாம் அவர் அங்கம் படைத்தன, ஆறு கோலாம் அவர் தம் மகனார் முகம். ஆறு கோலாம் அவர் அங்கம் படைத்தன, ஆறு கோலாம் அவர் தம் மகனார் முகம். ஆறு கோலாம் அவர் தார் மீசை வண்டினக்கால், ஆறு கோலாம் அவர் தார் மீசை வண்டினக்கால். ஆறு கோலாம் சுவையாகின தாமே, ஆறு கோலாம் அவர் தாமீசை வண்டினக்கால். ஆறு கோலாம் சுவையாகின தாமே, ஆறு கோலாம் சுவையாகின தாமே, சுவையாகின தாமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 6ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 6ஆம் பாடலில் மிகவும் ஒரு ருசிகரமான ஒரு செய்தியை மேற்கோள் காட்டுகின்றார். அவர் படைத்த வேதங்களின் 6 அங்கங்கள், சிற்றை, கல்பம், வியாகரணம், நிருத்தம், சந்தம், ஜோதிடம் ஆகிய 6 வகையாக இருப்பதாக அங்கமாக படைத்தனன்னு சொல்றார். அதன் பிறகு முருகப்பெருமானை இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகின்றார். அவருடைய மகனார் 6 முகம் கொண்டவர் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறார். முருகப்பெருமானின் மேற்கோள் காட்டி 6 முகம், சிவனுடைய மகனாகிய முருகனுக்கு 6 முகம் உள்ளது. அவர் சூடும் மாலையில் இருக்கும் வண்டுக்கு கால்கள் 6. இதை பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியம் என்றால், அந்த காலத்தில் இப்பொழுதுதான் நம்ம உயிரியல் பாடங்கள் படிக்கிறோம். அது உயிரியலில் இருக்கும் தாவரங்களை பற்றியும் விலங்குகளை பற்றியும் படிப்பது உண்டு. அந்த 7ஆம் நூற்றாண்டில் உயிரியல் இருப்பதை போன்று இந்த பதிகத்தில் உள்ள 6ஆம் பாடலில் வண்டுக்கு 6 கால் உள்ளது என்பதை மேற்கோள் காட்டுகின்றார். அதன் பிறகு அறுசுவைகள், நமக்கு அனைவருக்கும் தெரிந்த அறுசுவைகள், இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உப்பு, காரம் ஆகிய அந்த 6 சுவைகளிலும் எம்பெருமான் இருப்பதாகவும் மேற்கோள் காட்டி இந்த பதிகத்தை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். இந்த பதிகத்தில் உள்ள பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.